அளவற்ற அன்புடையோனும் நிகரற்ற அருளுடையோனுமாகிய ஆண்டவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கூட்டத்தின் தலைவர் அவர்களே, ஏனைய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர்களே, தொண்டர்களே, பல்வேறு தொகுதியைச் சார்ந்த யானை சின்னத்தில் நிற்கும் பாராளுமன்ற சட்டமன்ற வேட்பாளர்களே, எனது அருமை உயிரினும் மேலான ஜிகாத் கமிட்டியின் தொண்டர்களே, தோழர்களே மற்றும் இஸ்லாமிய பெருங்குடி மக்களே, எங்கள் முன்னோர் இனமான தாழ்த்தப்பட்ட வகுப்பினரே மற்றும் இங்கு வாழுகின்ற வன்னியர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் சலாமுன் அலைக்கும் என்று கூறுகிற உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று கூறி என் உரையினை ஆரம்பம் செய்கிறேன். டியூப்லைட் முறங்குது என்னன்னு பார்த்து கரெக்ட் பண்ணு. பார்த்துக்கு வரும்போது வைத்தியன்னு குழப்பு பண்ணிட்டா குழப்பு குளிஞ்சு வச்சுக்கோ. இனி உங்க ஊர்ல பேசிட்டு பெரம்பலூர்ல பேசி, திருச்சியில பேசி, கம்பத்துல பேசணும். ஒரு ஆள் தான் சுத்தணும். தூரம் ரொம்ப அதிகமா இருக்கு. டேபிள் ஒர்க்குக்கும் பிராக்டிக்கலுக்கும் டிஃபிகல்ட்டியா இருக்கும். சரி, கடந்த 11 மாதங்களுக்கு முன்னால் கைது செய்யப்பட்ட நான், தேச பாதுகாப்பு சட்டத்திலிருந்து கைது செய்யப்பட்ட நான் 2 மாதங்களுக்கு முன்பு விடுதலை செய்யப்பட்டேன். ஆனால் நான் ஆளு ஓட்டு போடாத இடத்துல போய் கேட்க மாட்டானுங்க. கைது செய்யப்பட்டதற்கான காரணத்தை ஓரளவு நீங்கள் அல் முஜாஹித் மூலமாகவும் மற்றும் உள்ளவர்களுக்கு தெளிவுபடுத்தினாலும் ஏனைய பிற சமூகத்து மக்கள் பலரும் கலந்திருக்கிறீர்கள். இந்த லப்பக்குடி காட்டு வரலாற்றிலேயே முஸ்லிம்களும் ஏனைய தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஆதி திராவிட தேசிய ஒருமைப்பாட்டை வேறு கட்சிகள் நமக்கு கொடுத்துவிட முடியாது. முஸ்லிம்கள் தனித்தனி தீவுகளாக இருந்த மக்கள். அவங்க கூட்டம்னா அவங்க மட்டும் தனியா போட்டு போயிருவாங்க. வன்னியர் சங்கத்து கூட்டம்னா வன்னியர்கள் தனியா போட்டு போயிருவாங்க. ரிபப்ளிகன் பார்ட்டிக்காரங்க, குடியரசுக் கட்சிக்காரங்கன்னா அவங்க ஏரியாவில் அவங்க போட்டுட்டு இருந்தாங்க. இதுதான் முதல் முறையாக நாம் மூவரும் ஒன்றாக சேர்ந்து கிட்டத்தட்ட 5 கோடி மக்களின் கூட்டமைப்பாக, 5 கோடி மக்களின் கூட்டமைப்பு. முஸ்லிம்கள் 1.5 கோடி பேர், 2 கோடி வன்னியர்கள், தாழ்த்தப்பட்ட வகுப்பினரில் கிட்டத்தட்ட 2 கோடி பேரில் 1 கோடி பேர் நம்மோடு இருக்கிறார்கள். மற்றவர்கள் உபரி கட்சிகளாக சிதறி போய் பல்வேறு அரசியல்வாதிகளால் பங்கு போடப்பட்டிருக்கிறார்கள். முதல் முறையாக இப்பொழுதுதான் இந்த ஊரில் ஒன்றாக கூடியிருக்கிறோம். இல்லை என்றால் பல்வேறு தரப்பட்ட பகை மூட்டப்பட்டு நமக்குள்ளே உறவு சீரமைக்கப்படாத சூழ்நிலையில் இனக்கலவரம், மதக்கலவரம் போன்ற வேண்டாத, விரும்பத்தகாத சில சில்லறை விவகாரங்களால் நாம் பிரித்து வைக்கப்பட்டோம். இன்றோ ஓரணியில் ஒரு கொடியின் கீழ் நாம் நம்முடைய உரிமை முழக்கத்தை இடுகின்ற நாளில் சிறியோர் முதல் பெரியோர் வரை ஏகமாக 90% ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வைக்கப்பட்ட மக்களாக, புரிந்து கொண்ட மக்களாக கூடியிருக்கிறோம். இந்த முற்றுகைக்கு காரணம், இந்த ஒற்றுமைக்கு காரணம் டாக்டர் ஐயா ராம்தாஸ் அவர்களின் கொள்கை பிரகடனம் மட்டுமே. நாங்கள் கூட மேடையில் துண்டு போடுவது, மாலை போடுவது எல்லாம் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறோம். டாக்டர் நானும் ஒரு சத்தியம் எடுத்திருக்கிறோம். ஒரு ஆதி திராவிடரை முதலமைச்சர் ஆக்கும் வரை டாக்டரோ நானோ மாலையிட்டுக் கொள்வதில்லை, மாலைகள் போட்டுக் கொள்வதில்லை. அடுத்து ஒரு சாகும் வரை நானும் அவரும் பதவி எந்த பதவியிலும் வைப்பதில்லை. ஒரு எம்எல்ஏ பதவியோ எம்பி பதவியோ வைப்பதில்லை. நானோ எங்கள் உறவினர்களும் அப்படி. ஏன்னா நாங்க உங்கள்கிட்ட ஓட்டு போறது சத்தியமா வரல, ஏதோ ஓட்டு போடுறதுக்காக உங்களை கன்வின்ஸ் பண்றோம்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க ஓட்டு போட்டாலும் சரி, போடாட்டியும் பரவாயில்ல. இருந்தாலும் உங்க உரிமைகளுக்கு குரல் கொடுக்கிற ஒரு கட்சி என்னுடைய கூட்டமைப்பு, எங்களோட கூட்டமைப்பு. நீங்க யானைக்கு போடுறது உங்களுடைய தன்மான பிரச்சனை. போடாம இருந்தீங்கனாலும் நான் அதை பத்தி உங்கள்ட்ட கம்பல் பண்ணல. ஏன்னா என் சமுதாயத்து மக்களை தான் நான் கட்டாயப்படுத்த முடியும். ஏனைய சமுதாயத்து மக்களை நான் கட்டாயப்படுத்த தார்மீக ஆதாரம் இல்லாதவன் நான். என் சமூகத்து மக்களுக்கு நான் கட்டாயப்படுத்துற உரிமைப்பட்டவன் நான். நாங்க யானை சின்னத்துல போடுறதுன்னு ஏகமாக முடிவெடுத்து விட்டோம் முஸ்லிம்கள்.
முஸ்லிம் அல்லாத மக்களாகிய நீங்கள் எங்கள் கருத்துக்களை சிந்தித்து வாக்களிக்க பிரியப்பட்டால் வாக்களியுங்கள். இல்லை என்றால் யாருக்கோ வாக்களித்து விட்டு போங்கள். உங்களை கையை பிடிச்சி யாரும் கண்ட்ரோல் பண்றதுல எங்களுக்கு ஓட்டு பொறுக்கிறதுங்கிறது 3வது கட்டம். ஓட்டு பொறுக்கிறது, காலுக்கு போடுற பூடுத்து போடுற பாலிசர் எங்களோட லட்சியம். அதுல நாங்க நடுநிலைமை வச்சிருக்கலாம். ஆனா அந்த ஓட்டை வேற ஓட்டம் கள்ளத்தனமா அடிச்சிருவான், நம்ம திருட்டு ஓட்டு போட்டுருவான். அப்படித்தான் போன தடவை ஆச்சு. அதனாலதான் கட்டுக்கோப்பாக ஒரு சமூகத்தின் கூட்டமைப்பாக குரல் கொடுக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டுக்கு ஜிகாத் கமிட்டியில் கிட்டத்தட்ட ஆரம்பித்து இன்று 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள், 38,000 கிளை கழகங்கள், 4,000த்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை கொண்டு இயங்கி வருகிற ஒரு அமைப்பை ஒட்டுமொத்தமாக நாங்கள் யானை சின்னத்திலேயே போடுவது என்ற முடிவை நாங்கள் எடுத்து 3 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. ஏனைய மக்கள் எல்லாம் இருப்பீர்கள். நீங்கள் எங்களுடைய ஆதரவை பார்த்து நீங்கள் சிந்தியுங்கள். இதில் 50 லட்சம் தொண்டர்களும் 38,000 கிளைக்கழகங்களும் உள்ள நான் ஒரு சீட்டு கூட டாக்டரிடம் கேட்கவில்லை. தெரிந்து கொள்ளும். முழுக்க பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் தியாக தழும்புகளை ஏற்றுக்கொண்டோம். சரியா? கைது செய்யப்பட்ட வரலாறை சொல்லி முடிக்கிறேன். பேப்பரில் 7 விதமான செய்திகளை போட்டிருந்தார்கள். இந்த 7 விதமான செய்திகளிலும் கூட ஒரு பேப்பரில் பாகிஸ்தானிலிருந்து ஆயுதம் பெற்று இந்தியாவை கைப்பற்றுவேன் என்றும், இன்னொரு பேப்பரில் சங்கராச்சாரியாரை கடந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதிக்குள் சுட்டு தள்ளுவேன் என்றும், இன்னொரு பேப்பரில் தாம்பரத்தில் நடந்த ஒரு பேச்சில் விட்டிபிரேட்டிவ் புரோகேட்டிவ் ஸ்லோகன்ஸ் இருந்தது என்றும், இன்னொன்றில் கூத்தாநல்லூருக்கு கூட்டத்திற்கு போகாததால் ரத்து செய்யப்பட்டு அங்கு வந்த மக்கள் ஏமாற்றம் அடைந்து நாகூர் தர்காவை கொளுத்தியதாகவும், இன்னொரு பேப்பரிலே நாகூர் கலவரத்திற்கு நான் தூண்டுகோலாக இருந்தேன் என்பதாகவும் சொல்லி என் மீது வழக்கை போட்டார்கள், பேப்பரில் போட்டார்கள். உண்மையான காரணம் அதுவல்ல. நாகூர் கலவரம் 23ஆம் தேதி மாலை 3 மணிக்கு வடக்கு தெருவை பார்த்து தெற்கு நோக்கி நான் ஒரு ஆட்டோமேட்டிக் AK-47 அசால்ட் ரைபிளில் வைத்துக் கொண்டு இந்துக்களை பார்த்து சுட்டதாக அந்த கலெக்டர் சொல்லுகிறார். ஆனால் அதற்கு 6 நாட்களுக்கு முன்பே நான் எழுதிய நூலுக்காக ஒரு மறுப்புரைக்காக நான் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்படுகிறேன். மக்களுக்கு அநீதி, இந்துஸ்தானத்திற்கு ஆபத்து என்று ராமகோபால் ஐயர் ஒரு நூலை வெளியிடுகிறார். இந்த நூல் எழுதி முடித்துவிட்டு இதில் சில துணைப்பிரதிகளை சேர்ப்பார்கள். இந்த மாதிரி பிரசுரங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த மருமகளை கற்பழித்தார் குளிக்கும் போது என்று போட்டிருக்கிறார். இது மகனே இல்லாதவர் மருமகளை கற்பழித்தேன் என்று பயங்கரமான பொய்யை கூசாமல் புழுகி இந்துக்கள் மனதிலே ஒரு விஷவித்தை இந்த ராமகோபால் ஐயர் தூவினார். இந்து முன்னணி சார்ந்தவர். உடனடியாக நான் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கும், இன்டெலிஜென்சி DIG-CID-க்கும், ஹோம் செக்ரட்டரிக்கும், முதல்வர் கருணாநிதிக்கும் இது குறித்து எழுதி நடவடிக்கை எடுத்து இம்மாதிரி துஷ்பிரயோகமான அவமானகரமான பிறர் மனதை புண்படுத்துகிற வாசகங்கள் உள்ள நூலை தடை செய்யுமாறும் குறித்த நடவடிக்கை எடுக்குமாறும் எழுதி 3 மாதம் காத்து கடந்து எந்த பலனும் அற்ற நிலையில் அவைகளுக்கு நானே மறுப்புரை எழுதுகிறேன். ஹிந்துவுக்கு ஆபத்து, இந்துஸ்தானத்திற்கு ஆபத்தா என்றான். இந்த மறுப்புரை எழுதிய சில நாட்களுக்குள் என்னை காரைக்குடியில் வைத்து ரிமாண்ட் செய்கிறார்கள். ஆலியூரில் கைது செய்து CBCID மயிலாப்பூர் 18/7/90 குற்ற எண் கிரைம் நம்பர் 16/90 போட்டு என்னை கைது செய்து இந்த நூலுக்காகத்தான் நான் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் பாரதிய ஜனதா கட்சி சென்னையில் கூடி விஜயமாதா சிந்தியா முன்மொழிய, வாஜ்பாய் வழிமொழிய, அத்வானி அறிவிக்க ஜூலை மாதம் சென்ற ஆண்டு 26ஆம் தேதி என் மீது தேச பாதுகாப்பு சட்டம் போடப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் உயர்மட்ட தலைவர்கள் எல்லாம் சீரணி அரங்கத்திலே அறிவிக்கிறார்கள், பழனி பாபா என்ற தேச துரோகியை கைது செய், சட்டவிரோதியை கைது செய், மதத்வேஷியை கைது செய் என்று சொன்னார். அதன் பின்னால் அவர்களுடைய நிர்பந்தங்கள் அதிகமாக கருணாநிதி என்னை தியாகம் செய்ய
தன்னுடைய பதவியை தற்காத்துக் கொள்வதற்காக என்ன செய்து விடுகிறார்? 26 ஆண்டு கால இஸ்லாமிய சமுதாயத்தின் உறவை கால் செருப்பாக மதித்துவிட்டு கைது செய்கிறார். அதே நேரம் டி ராஜேந்திரனும் கைது செய்யப்படுகிறார். டி ராஜேந்திரன் என்ற சினிமா நடிகருக்கு ஒரு சினிமா நடிகை பிராமண பெண் என்பவள் ஸ்வர்ணமுகியோட அக்கா. அந்த பெண்ணை கைது டி ராஜேந்திர கைது செஞ்ச உடனே அந்த பெண் போய் சங்கராச்சாரியார்ட்ட சொல்றான். சங்கராச்சாரியார் சொல்றான், டி ராஜேந்திரனை விடுதலை செய்யலைன்னா போராட்டத்தில் குதிப்பேன்னு. மறு நிமிஷமே விடுதலை பண்றான். ஒரு பார்ப்பன துரோகிக்கு வைத்திருந்த மரியாதை 700 பள்ளிவாசல்கள் ஜமாத்தில் டெலக்ஸ் கொடுத்தார்கள். 1000க்கு மேற்பட்டவர்கள் தந்தி கொடுத்தார்கள். லட்சக்கணக்கான இஸ்லாமிய சமுதாய மக்கள் மனு கொடுத்தார்கள். உங்களெல்லாம் கால் செருப்பா மதிச்சு போட்டு என்ன விடுதலை செய்ய சொல்லி கொடுத்ததை ரிஜெக்ட் பண்றான். பாப்பான் துரோகி. அவன் சொல்றதை கேட்டுட்டு என்ன ரிமாண்ட் பண்றான். அதே நேரம் சங்கராச்சாரியார் பேச்ச கேட்டு டி ராஜேந்திர விடுதலை பண்றான். அப்பதான் நினைச்சோம், சரி நாம ஒரு கட்டுக்கோப்புக்குள் இல்லாததன் விளைவுதானே எந்த அரசியல்வாதி நம்ம தலையில முழங்க அரசன் சொல். இன்னும் வீக்களத்தூர்ல அன்னைக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் எந்த அரசியல்வாதி இன்னும் போய் பார்க்கல. அனுதாபத்துக்கு கூட இன்னைக்கு நோம்பண்ணிக்கு அடிபட்டு எவ்வளவு பச்சை உடம்போட அவங்க போறவங்கள ஒரு ஆறுதல் கூட கிடையாது. அதுக்கப்புறம் முழு பாதுகாப்பை கருணாநிதி அரசாங்கத்திடமிருந்து நான் பெறவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்முடைய வழக்கறிஞரை வைத்து அந்த ஜமாத்தார்கள் பேர் ஒரு ரிட் மனு போட்டு வருடம் அவர்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு போட்டு ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டு டைரக்ஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் இங்க பெரம்பலூருக்கே ஒரு டிஎஸ்பி கொடுத்தான். இப்படி நம்ம தேவையை நம்ம கோர்ட்டுக்கு போய் தீர்த்துக்கும் போது கோட்டைக்கு போறவனை பத்தி ஏன் கவலைப்படணும் சொல்லுங்க. 38 லட்சம் தொண்டர்கள் உள்ள கருணாநிதி முதலமைச்சராக நினைக்கலாம். தொண்டனே இல்லாத காங்கிரஸ் கட்சி கூட நாட்டை ஆள நினைக்கும் போது 50 லட்சம் தொண்டர்களை உடையவன் நான். நான் சிறைமைந்து வெளியே வந்தபோது என் அறைக்கு பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் வந்தார். பெரும் பெரும் புலனாய்வுத்துறையின் அதிகாரிகள், இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ரா போன்ற பெரும் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் எல்லாம் வந்து, பாபா 20 சீட்டு 20 கோடி தரேன். எந்தரா மேல ஒரு சமுதாயத்தை அடமான வைத்து பிழைப்பது, தான் மட்டும் வாழ்வது, சமுதாயத்தை அடமான வைத்து தான் மட்டும் வாழ்வது பெற்ற தாயோடு உடல் உறவு கொண்டதற்கு சமானம். வெளியே போடாது. எனக்கு பதவி வேண்டுமென்றால் நான் பாட்டாளி மக்கள் கட்சியோடு சேர வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு பதவி வேண்டுமென்றால் லம்பக்குடி காட்டுக்கு வந்து மேடை போட்டு பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எனக்கு மேடையில பேசினா சிம்மாசனமா கிடைக்கும், சத்தியமா சிறைதான் கிடைக்கும். இன்னும் 100 ஜெயிலுக்கு போக நான் தயார். ஏன்னா நான் சிறைப்பட்டாலும் பரவாயில்லை, நீ சீர்பட வேண்டும். என்றாவது உன் உரிமைகள் உனக்கு உணர்த்தப்பட வேண்டும். அதற்காக நான் பிணமாக வேண்டும் என்றால் என் பிணம் கீழே சாயட்டும். பிணத்தின் மீதுதான் உனக்கு பிறக்கும் விடுதலை உணர்வு என்றால் விடுதலை உணர்வு. இன்று இவ்வளவு இளைஞர்களை வைத்திருப்பதற்கு காரணமே உங்களை விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இந்த தேர்தலில் ஓட்டு கேட்கறதுங்கிறது எனக்கு கணக்கி பச்சம். போட்டா போடவே வேண்டாம், நீ சும்மா பேசிட்டு போங்க. ஓட்டுக்காக நான் பேச வரல. நீங்க எலெக்ஷன்ல ஓட்டு போட்டா போடுங்க, போடாட்டி விடுங்க. அது உங்க பிரியம். எந்த கழுதிக்கே கொண்டு போய் போடு, குப்பையில போட, நாசமா போ. என்ன உன்னை வச்சு ஆமா நான் உனக்கு விழிப்புணர்வு மட்டும் ஊட்டிட்டு போறேன். நீ போடலைனாலும் பரவாயில்ல, போடவே வேண்டாம். ஏன் பேசுறேன்? அச்சா, எந்த ஒரு சமூகத்தில் விழிப்புணர்வுள்ள இளைஞர்கள் இருக்கிறார்களோ அந்த சமூகத்துக்கு ஆயுதம் தேவையில்லை என்று அல்லாமா இக்பால் சொன்னதை நான் தெளிவாக புரிந்து கொண்டவன். எந்த ஒரு சமூகத்தில் விழிப்புணர்வுள்ள இளைஞர்கள் இருக்கிறார்களோ அந்த ஒரு சமூகத்துக்கு ஆயுதமே தேவையில்லை என்றார். எனக்கு ஆயுதமே தேவையற்றவனாக நான் இருக்க வேண்டும் என்பதற்காகவே உங்களுக்கு விழிப்புணர்வை ஊட்டுகிறேன். சிந்தித்து பாருங்க. எல்லாரும் ஜாதிவதியோடு இருக்கிறான். ஏனைய சமூக மக்களே, நான் இன்னும் சொல்லுகிறேன், இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மட்டுமே நான் குரல் கொடுப்பேன். அதன் போக மீதி நேரம் இருந்தால் ஏனைய சமூகங்களை கவனிப்பேன். என்னை மதவாதி என்று பேப்பர் எல்லாம் போட்டிருந்தார்கள். இன்னும் சொல்லுகிறேன், நான் மதவாதி மதவாதி மதவாதியே தான். என் பொண்டாட்டிக்கு தான் நான் விசுவாசமா இருக்க முடியுமே தவிர ஊரா பொண்டாட்டிக்கெல்லாம் நான் விசுவாசமா இருக்க முடியாது. அதெல்லாம் நடிப்பு, ஏமாற்றுவார். சும்மா எனக்கு குரல் கொடுத்தது போக மீதி நேரங்களில் ஒரு ஆதி திராவிடனுக்கோ தாழ்த்தப்பட்ட குடிமகனுக்கோ வன்னியருக்கோ அந்நியருக்கோ நான் குரல் கொடுக்க தயார். என் சமூகமே என் வீட்டிலேயே கஞ்சி இல்லாத போது நான் ஊரா வீட்டுக்கு பிரியாணி போடுறேன்னு சொல்றேன் மழைய. மற்ற எல்லா மக்களுமே ஜாதி உணர்வோடு தான் இருப்பார்கள். எல்லாருமே ஜாதி உணர்வோடு தான் போறான் நடக்கிறான். ஜனாதிபதி உள்பட ஜாதி உணர்வு இருக்கு.
ஜெயிச்சோன்னா சங்கராச்சாரியாட்டு தான் போன தவிர ஒரு ஆலி மூலமாட்ட வந்தானா, ஒரு பண்டாரத்தை வந்தானா, கிருபானந்த வாரியாட்ட வந்தானா, ஆட்டு வர்றான். தன் சைவ சாமியாரான சிவபக்தர்களாக வாழுகின்ற காஞ்சிபுரத்துக்கு தான் போனானே தவிர பூரி சங்கராச்சாரியாட்ட போன அவன் வைஷ்ணவன், விஷ்ணுவை வணங்குபவன், ஜனாதிபதி சிவபெருமானை வணங்குகிறவன். அவனுக்கு ஜாதி உணர்வு ஜனாதிபதிக்கே இருக்கும் போது பழனி பாபாவுக்கு இருக்கக்கூடாதுன்னா எல்லாரும். சுப்புலட்சுமி ஜெகதீசன் கூட மந்திரியா இருந்தாங்க. அந்த அம்மா கொங்கு வேளாளர் நற்பணி மன்றத்தில் போய் சேர்ந்தாங்க. பொன்முத்துராமலிங்கம் போய் தேவர் பேரவையில் கலந்துக்கிட்டாரு. கே.பி. கந்தசாமி நாடார் சங்கத்துல கலந்துக்கிட்டாரு. தமிழ் குடிமகன் யாதவர் சங்கத்துல கலந்துக்கிட்டாரு. வீரபாண்டி ஆறுமுகம் ஒண்ணுமே இல்லாத ஒரு லெட்டர் பேட் இருக்குது வன்னி அடிகள்னு அதுல போய் கலந்துக்கிட்டாரு. கருணாநிதியே 72 மந்திரி அமைச்சரா இருக்கும்போது இசை வேளாளர் ஒரு ஜாதியை உண்டு பண்ணாரு. என்னடா அவன் ஜாதிக்கு வச்சிருக்க, நான் ஜிகாத் கமிட்டின்னு முஸ்லீமுக்கு வச்சா வேண்டாண்டினா உங்க அம்மா என்ன வாயிலே போய் போட்டான்னு நான் கேட்பேனா கேட்க மாட்டேன். நான் எந்த வகையில நான் இன்றும் சொல்லுகிறேன், மதவாதி மதவாதி மதவாதி. உங்களை மாதிரி தேசிய வேடம் போட்டு ஊரை ஏமாத்திட்டு போக நான் விரும்பல. எங்களுக்கு தான் பதவி வேணாம்ட்டமே. என் மக்களுக்கு ஒரு விடியல் கிடைக்க வேண்டும். என் மக்களுக்கு ஒரு உண்மை சுதந்திரத்தை அவன் அனுபவிக்க வேண்டும். இதுவரைக்கும் அரசியல்வாதிகள் அவர்களை 25 ஆண்டு காலமாக இருட்டில் 50 ஆண்டு காலமாக வைத்து விட்டார்கள். அவன் உரிமையே என்னன்னு தெரியாது. அவன் ஒரு கூட்டம் போடணும்னா கூட அவனுக்கு எப்படி போறதுன்னு தெரியாது. ஓட்டமைக்கு வச்சிருவான், அங்க ஒரு உட்காந்து எங்க போயிட்டான் பச்சா. அவனை இன்னைக்கு தான் கொண்டு வந்து உண்மையான ஜனநாயக ரீதியில நான் மிக்ஸ் பண்றேன். அவன் விட்டுட்டா காஞ்சிருவான். களிமண் காஞ்சதுக்கு அப்புறம் என்னால குலைக்க முடியாது. அவன் பச்சை மண்ணா இருக்கும்போதே நான் குலைச்சான். இந்த சூட்டுலயே சூடா இருக்குள்ள நான் அடிக்கிறேன். இல்ல நான் முட்டாளாயிடுவேன், நான் ஏமாந்துருவேன். எனக்கு இந்த நாட்டுல வாழ பயமா இருக்கு. இந்த நாடு துண்டுபட்டு போகுமோங்கிற பயம் எனக்கு இருக்கு. ஐ ஃபீல் இன்செக்யூர். எல்லா ஜனாதிபதி உள்பட இது இந்துஸ்தான் தான், மதசார்பற்ற நாட்டு. இது ஒரு மதசார்பற்ற நாடு, செக்குலர் கண்ட்ரி. இந்தியாவை இந்தியா என்று அலை நான் ஏற்றுக்கொள்கிறேன், சாக கூட தயாராகிறேன், மதிக்கிறேன். அவன் இந்துஸ்தான்கிறான். அவன் இந்துஸ்தான்மா, சீக்கியம் காலிஸ்தான்மா, இவன் வன்னியஸ்தான்மா, அவன் தேவர்ஸ்தான்மா, இவன் பரஸ்தான் சக்லிஸ்தான். கடைசியில எனக்கு கபரஸ்தானா 14% கபரஸ்தான் உதைக்கிறார். ஏன் சேருங்க? ஏன் ஐ எம் எக்ஸ்க்ளூட், ஐ எம் அவுட். நோ, என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் எனக்கு மக்களை உஷாரா வச்சிருக்கோம். இவன் விட்டா அப்படியே அந்த வார்த்தையை ரிப்பீட்டட் லைஃப் ஆர் 99 times it will become a gospel truth. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி அது ஒரு வேத உண்மை ஆகிவிடும். 99 முறை சொன்னீங்கன்னா 100வது முறை வேதம். இவன் அப்படியே இந்துஸ்தான் டெலிபிரிண்டருங்கிறான், இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ங்கிறான். என்னடா இது இந்துஸ்தான் ஆயிடுச்சு. ஓ உஷாராயிக்கணும். எனக்கு அப்புறம் இஸ்லாமிஸ்தான் வேணும், உஸ்பெகிஸ்தான் வேணும், பாகிஸ்தான், இப்படி போயிடும். வேண்டாம். இந்தியாவை இந்தியா கொடுங்கடா, இல்லன்னா ஆளுக்கு 2 சதுர அடி தான் மிஞ்சும். நாங்க இந்தியாவுல 18% இருந்து எனக்கு கடைசியில சுடுகாடு வேணும். என் ஷேர கொடுங்க. நீங்க எல்லாருக்கும் என்ன கிடைக்குதோ அது எனக்கு வேணும் தான். நான் மட்டும் வாழுவதற்காக எங்கள் ஜிகாத் அமைப்பை ஏற்படுத்தவில்லை, நாங்களும் வாழ வேண்டும் என்பதற்காக. அத அந்த மக்களை எதிரிட்டான், இந்துக்களின் துவேஷின்ட்டான். சத்தியமாக சொல்லுகிறேன், இங்கு வாழுகின்ற வன்னியர்களுக்கோ முதலியார்களுக்கோ நாடார்களுக்கோ கவுண்டர்களுக்கோ ஆதி திராவிட தாழ்த்தப்பட்ட எந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ நாங்கள் எதிரிகள் அல்ல அல்ல அல்ல. எங்களுடைய மொத்த எதிரி பார்ப்பன பிராமண பனியா கும்பல்களை ஒழிய நீங்கள் அல்லவே அல்ல. நாங்களும் அரபு நாட்டிலிருந்து வந்தவர்கள் அல்ல. உங்களைப் போல் வன்னியர்களாக அந்நியர்களாக தாழ்த்தப்பட்டவர்களாக சூத்திர பட்டத்தை சுமந்தவர்களாக எங்கள் முன்னோர்களும் இதே மண்ணின் மைந்தர்களாக பிறந்தவர்கள் தான். எங்களுக்கு ஒரு சமத்துவம் தேவைப்பட்டது, ஒரு சகோதரத்துவம் தேவைப்பட்டது, ஒரு சமநீதி தேவைப்பட்டது. நாங்கள் அரபு நாட்டிலிருந்து இஸ்லாமிய மதத்தை இறக்குமதி செய்து கொண்டோமே தவிர இந்த பார்ப்பனர்கள் போல் வந்தேரிகள் அல்ல, நாடோடிகள் அல்ல, அந்நிய மண்ணிலிருந்து வந்த ஆக்கிரமிப்பாளர்கள் அல்ல. நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர். நாங்கள் இறக்குமதி செய்து போர்த்திக் கொண்ட போர்வைதான் இஸ்லாமை ஒழிய எங்கள் உடல் பொருள் ஆதி அனைத்தும் மண்ணுக்கு சொந்தமானது. உங்க அம்மா மசக்கையில இந்த மண்ணை திண்டாலோ அதே மண்ணைத்தான் எங்க அம்மா மசக்கையிலும் தின்னான். நாம 2 பேரையும் சேர விடாம பிரிச்சு வச்சாதான் இந்த ஆதிக்க சக்திகள் உங்களை அதிகாரம் செலுத்திக் கொண்டே போகும். நம்மளை ஒண்ணு சேர்த்துட்டா இவனை புஃப்னு ஊதிடுவோம். இந்த வந்தேரிகள் சோமக்குடி பானம் மயக்கத்தில் போதையில் கைபர் போலன் கணவாய் வழியாக சரித்திர சான்றுகளோடு ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு அனாதையாக வந்த இந்த துரோகிகள்
நம்மிடையே திராவிட சமூகமாக இருந்த நம்மிடையே பிளவு சக்தியை உண்டு செய்தார்கள். நம்மை உயர்ந்தவன் என்றும் தாழ்ந்தவன் என்றும் மேட்டுக்குடி என்றும் கீழ்குடி என்றும் தாழ்குடி என்றும் நம்மை பிரித்தார்கள். நம் மீது வேத திராவகத்தை கொட்டினார்கள். நிறத்தால் பிரித்தார்கள், மொழியால் பிரித்தார்கள், இனத்தால் பிரித்தார்கள், வர்ணத்தால் பிரித்தார்கள், வணங்கும் முறைகளிலும் பிரித்தார்கள். வாழ்வின் அனைத்து சக்திகளும் நம்மை பிரித்தார்கள். நம்மிலே சேதவனை தீண்டத்தகாதவர் என்றார்கள், பட்டால் பாவம் என்றார்கள், தொட்டால் தீட்டு என்றார்கள். வரும்போது ஆடு மாடு மட்டும் அவனிடம், நாடு நடப்பு நம்மிடம். இன்றோ நாடு நடப்பு அத்தனையும் அந்த 2% ஆடு மாடுகளோடு 98%. இந்த நிலைக்கு உரிமை மீட்புக்காக எல்லா அரசியல்வாதி மாதிரி நாங்கள் உங்களிடம் சொல்லவில்லை. இந்த வேட்பாளர் இந்த தொகுதிக்கு வரலைனா டாக்டருக்கு ஒரு கார்டு போட்டீங்கன்னா ஒரு விசாரணை குழு வந்து விசாரிச்சு உண்மைன்னு அறிவிச்சுன்னா இவரை கொண்டு ரோட்ல நிப்பாட்டி முச்சந்தியில உங்கையில சவுக்கு கொடுத்தாடி. இதுக்கு மேல உனக்கு உரிமை கொடுக்கறவன் யாருன்னு சொல்லும். உனக்கு மீனை பிடிச்சு கொடுக்கறோம், நாங்க பிடிக்க கற்றுக் கொடுக்கிறோம். பிடிச்சு கொடுக்கறது அரசியல்வாதி வேலை, எங்களது தேசியவாதியின் பணி. Give him a fish, he'll eat for a day, but teach him to fish, he'll eat forever. உனக்கு ஒரு மீனை பிடிச்சு கொடுத்தா திண்டு தீர்த்துருவ. உனக்கு பிடிக்கவே கற்றுக் கொடுத்தால்தான் நாங்க போனா கூட நீ வாழ்ந்து. உங்களுடைய உரிமை மீட்புக்காக நாங்கள் வாழ்கிறோம். ஆதி திராவிடனை முதலமைச்சராக்கி பார்க்க வேண்டும் என்று மானசீகமாக விரும்புகிறோம். காரணம், அவனையும் எங்களை போல் ஒரு மனிதனாக மதித்த காரணத்தான். எங்களை வன்னியர் கட்சி என்றெல்லாம் கொச்சைப்படுத்துகிறார்கள். உண்மையிலுமே கொச்சப்படுத்துற திமுக காரனே அதை இசைவேளாளர் கட்சி ஆக்கிட்டு இருக்கிறான். நாங்க அவனுக்கு பயன்படல. பார், என்னை பார், இஸ்லாமிய சகோதரர்கள் சில பேர் இங்கு திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் வேலை செய்வதாக கேள்விப்பட்டேன். யோசிச்சு பார்த்துக்கோ. என்னை விட உன் தலைவர்களுக்கு நெருக்கமானவர்கள் எவனும் இருந்துவிட முடியாது. என்னை விட மெழுகாக உருகியவர்கள் இருக்க முடியாது. 16 தடை சட்டங்கள், 5 வாய்ப்பூட்டு சட்டங்கள், 100க்கும் மேற்பட்ட சிறைச்சாலை. ஏனோ மறியல்னு உன் தலைவன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் என்னை தான் பிடிச்சு சொல்ல முடியும். எதுக்கு பிடிச்சிட்டு போறான்னு அவனும் தெரியாது, ஏன் வெளிவாரேன்னு எனக்கும் தெரியாது. நல்லா பார்த்து, என்னை விட இழப்புகளை சந்தித்தவன் திமுக தொண்டர்களில் திமுக தலைவன் கூட இருக்க முடியாது என்பதை தெரிந்து கொள். என் நிலைமையே தூக்கி வீசிட்டான், நாளைக்கு ஒன்னையும் நினைச்சு பார்க்க மாட்டேன். நம்மளோட உரிமைகளை நாமளே மீட்டுக் கொள்ள வேண்டும். பார், ரஹ்மான் கான்லாம் அது எவ்வளவு பாடுபட்டாரு. அந்த ஆளுக்கு திரும்ப சீட்டு கொடுத்தோன்னு என்ன எதிர்ப்பு காட்டினா? ஒரு முஸ்லீம் இருக்காங்க. ஏனைய அமைச்சர்களுக்கு கொடுத்த தொகுதியில ஆற்காட்டு வீரசாமியில தொகுதிக்குள்ளே போனதில்ல, மனோகரெல்லாம் தொகுதிக்குள்ளே போனதில்ல. அவனுக்கெல்லாம் திரும்ப சீட்டு கொடுக்க ஒருத்தருக்கு வரல. ஏன்? அங்கேயும் RSS இருக்கிறான். அதே மாதிரி அதிமுக புதுசா ஒரு முஸ்லீம் பெண்ணுக்கு கொடுத்தாங்க, மரியமுல்லா ஆச்சியார். அந்த அம்மா நான் ஜெயிலுக்கு போகும்போது ஒரே இஸ்லாமிய பெண்மணி எனக்காக குரல் கொடுத்துச்சு. ஜனாதிபதி வரைக்கும் லெட்டர் எழுதிச்சு, டெலக்ஸ் அடிச்சிச்சு, அல்முஜாஹிதையும் போட்டுச்சு. அதனால அந்த தொகுதிக்குள்ளே நான் வரல, நீ வெற்றி பெறட்டு. உடனே ஒரு முஸ்லீம் கொடுத்தாங்கன்னு அங்க கொண்டு போய் என்ன பண்றான்? 256 பேரை 300 பேரை போடுறான். எவ்வளவு பேருங்க அறந்தாங்க? அரவா குச்சி 249 பேர், 249 பேர் போட்டு ஒரு வரலாறு படைக்கலாம். அதே நேரம் அந்த அம்மாவுக்கு தான் சரி, அந்த அம்மா ஏண்டா காரணம் கேட்டா அந்த அம்மா கட்சிக்கே புதுசுங்கிறான். சரி, குழந்தை இருக்கு இல்லையா, கும்பகோணம், அங்க கொடுத்த ராமநாதன் கட்சிக்கு ரொம்ப பழையவனா பாத்துக்கங்க. எல்லாரும் மனசுலயும் ஜாதி வெறி இருக்கு, நீ ஏமாந்திருக்காத, பேசாம வந்துவிடு. ஒரு கொடியின் கீழ் ஒரு நெறியின் கீழ் இருக்கு. குழந்தை ராமநாதன் கும்பகோணத்துல ஒரு பாப்பா, அவனை போடுறான். அவன் என்ன சொல்றான்? என் குடுமையை போட்டாடுறாங்க, என் மத சின்ன வெளியே தெரியணும் அப்படிங்கிறான். பிகாம் எம்காம் படிச்சு போட்டு. ஏண்டா இப்படி நாங்க சொல்லியிருந்தா ஏத்துக்குவீங்களா சொல்லு? மத்த மக்களை கேட்கறேன். குடுமையை மயிரை எடுத்து போட்டா கூட அப்பதான் மக்கள் ஏத்துக்குவான்னா? ஒரு மயிருக்கு கூட அவனுடைய மத உணர்வை காட்டுகிறான் ஒரு பார்ப்பவன். நாங்க அது மாதிரி முஸ்லீமுக்கு என்ன தெரியுமா சின்ன உடம்புல மயிர் உடம்புல இருக்கு காமிச்சிட்டேன். முஸ்லீமுக்கு என்ன தெரியுமா சின்ன சுன்னத் பண்ணது? வேட்டையாவது காட்ட முடியுமாடா? அத பெருசா பேப்பர்ல போட்டு நான் மத வெறியண்டா 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 பேசுற வழியில போனீங்கன்னா விட்டு வைப்பேன், என் வழியில குறுக்க வந்தா வெட்டி தான் தீப்பேன். இது சத்தியமா சொல்றேன். நான் ஏமாத்த விரும்பல. எல்லா மத வெறிய காமிச்சிட்டு என்னைய பார்த்து வெறியன்னா நான் பறி குடிச்சு உட்கார்ந்துருக்கேன். வஞ்சிக்கப்பட்ட மக்கள் நான். எங்க உழைப்பையும் உறிஞ்சி தின்னு ஓட்டு. கடந்த 26 வருஷமா 40-50 வருஷமா உதயசூரியனை தவிர
வேற எந்த சின்னத்துக்கும் குத்தாத மக்கள் நாங்க. சென்னை மாநகரம் குத்தனா உதயசூரியில தான் குத்துவோம். சென்னையில மாத்திரம் 28 லட்சம் வாக்காளர்கள். எல்லா தொகுதியில கருணாநிதி தோத்தா கூட சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம் விளக்கு, துறைமுகம், பூங்கா நகர், ராயப்பேட்டை, ராபின்சன் பூங்கா, ராயபுரம், சைதாப்பேட்டை, தேனாம்பேட்டை, எந்த இடத்துல இருக்கிற முஸ்லீமா இருந்தாலும் அப்படி கட்டுக்கோப்பா பெரம்பூர், இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் எல்லா பக்கமும் மொத்தமா 28 லட்சம் முஸ்லீம் அப்படியே கண்ண முடியுது திமுக குத்தணும். எங்களுக்கு ஒண்ணும் கொடுக்காமலே அவன் எதிர்கட்சியா தேஞ்சுக்கிட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தொகுதி ஜெயிச்சா கூட அங்க இருக்கிற 2 தொகுதியை இடைத்தேர்தல் நடந்துச்சுன்னா அங்க ஜெயிக்க வைப்போம். இளம்பருதியும் என்விஎன்ஸும் அப்படி உள்ள எங்க ஆளுகளையே மதிக்காம RSS காரனை உள்ள விட்டு 2 பொணம் சாஞ்சி இளந்தாரி வாலிபர்கள் 2 பேர் இறந்து போனதன் விளைவு இன்னைக்கு அப்படியே நாங்க தூக்கி வீசினோம். கருணாநிதி இன்னைக்கு டிஎம்கே கோட்டையாக இருந்த சென்னை பிஎம்கே கோட்டையாக மாறப்போகிறது. பாத்தியா, நீ இந்த இந்து ராம கூட்டிகிட்டு சுத்தின அவன் என்ன எழுதுறான் பாத்தியா? பிரெயின் வாஷ் பண்றான் எல்லாத்தையும். எங்களை நிராகரித்து இந்து ராம கூட்டிக்கிட்டு தோன்னு சுத்தினார் கருணாநிதி. அவனோட பிரச்சனைகளாம் தலையிட்டார். தேவைக்கு அதிகமா அவனுக்கு உரிமைகளை கொடுத்தார். அவன் என்ன எழுதுறான் பாத்தியா? பிஎம்கே மைல்ஸ் ஹெட் இன் போல் கேம்பெயின் எழுதிட்டான். 120 செக்மெண்ட்ல பிஎம்கே ஜெயிக்குங்கிறான். நான் டாக்டர் அந்த கணக்கெல்லாம் பெரிய கணக்கெல்லாம் போடல. நான் சிம்பிளா சொல்லிட்டேன். டாக்டர் ஜெயிலுக்கு வந்தாரு, 2 பேர் கையெழுத்து போட்டோம். டாக்டர் டிஎம்கே 100 சீட்டு, ஏடிஎம்கே 100 சீட் எடுத்தாலும் நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சி அழகா 5 டிஸ்ட்ரிக்ட்ல மாத்திரம் டாக்டர் நமக்கு வேற எந்த தொகுதிக்கும் போவானா டாக்டர். இதை மாத்திரம் நம்ம அடிப்போம் டாக்டர். இல்ல பாவா நம்ம யாகமா போடுவோம், அதையும் அடிப்போம். பாத்தியா, இன்னைக்கு 120 சீட் வரும்னு எழுதிருக்கான். கருணாநிதி 14 சீட் வருங்கிறான். யாரும் மெஜாரிட்டி எடுக்க முடியாது. எங்களோட உரிமையை நாங்க பெறணும். இந்த தஞ்சாவூர் தொகுதியில கூட 96,000 முஸ்லீம் வாக்காளர்கள் இருக்காங்க, 62,000 வன்னிய வாக்காளர் இருக்காங்க. நாங்க 2 பேர் சேர்ந்துட்டோம்னா ஆதி திராவிட மக்கள்ல 125 பேர் எங்களுக்கு ஓட்டு போட்டாலும் போடலைனாலும் கூட நாங்க 7,500 ஓட்டுல ஜெயிப்போம். ஆனாலும் நாங்க வேட்பாளர் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் தொகுதிக்குள்ள போக முடியாம இருக்கேன். ஏன்? நான் ஒரு முஸ்லீமுக்கு போய் கத்திக்கிட்டு இருந்துட்டு ஒரு வன்னிய 4 பேரை விட்டுட்டேன்னா நாளைக்கு எனக்குள்ள நிறந்து வேணாம். நாங்கள் வீழ்ந்தாலும் பரவாயில்லை, பிற சமூக மக்கள் வாழட்டும் என்ற பெருந்தன்மை. டாக்டர் ஒரு சீட்டு கூட எனக்கு கொடுத்த 25 சீட்டு கூட முஸ்லீம் லீக் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கங்க டாக்டர். கருணாநிதி முஸ்லீம்களை பிளவுபடுத்தினா டாக்டர் ஒத்துமைப்படுத்தினார் கூட சேர்த்துக்கங்க. இந்த 25 சீட்டையும் கொடுத்து நிப்பாட்டுங்க டாக்டர். இனிமேலாவது நாம் விழிப்புணர்வு பெற வேண்டும். தெரிந்து கொள்ளுங்க. எல்லா அரசியல்வாதியும் நம்மள எவ்வளவு அலக்களிச்சுட்டான் வீக்களத்தூர் விஷயத்திலேயே. வீக்களத்தூருக்கு ஏற்பட்ட நிலை வேறு எந்த ஊருக்கும் வரக்கூடாது என்று முதலில் சமுதாய உணர்வோடு துடித்தவன் நான். அந்த நிலை ஏற்படாது. எந்த ஊரிலாவது பாரு, தீரன் சார் தொகுதியில ஜிகாத் கமிட்டி இருக்கிற மெயின் ஹெட் ஆபீசர் மங்களமேட்டில 3 பேர் வன்னியர் சங்கத்தை சேர்ந்தவன் RSSல சேர்ந்துட்டு இந்த அயோத்தி செல்வம் ஆலயம் அமைக்கலாம் எழுதிட்டு இருந்தான். அக்டோபர் திங்களில் ஜடா அயோத்திக்கு போய்தான் ஆலயம் அமைக்கணுமா? சொல்லுங்க சகோதரர்களே. தலப்பிரசவம் தாய் வீட்டுல நடக்கும். இதுதான் தார்மீக பண்பாடு எல்லாருக்கும். இவருக்கும் எனக்கும் கல்யாணமானவன் எல்லாத்துக்கும் தலப்பிரசவம் தாய் வீட்டுக்கு போயிடுவா. மணி தலப்பிரசவம் தாய் வீட்டுக்கு போயிடுவான். தாய் வீட்டுக்கு போய் தலப்பிரசவம் ஆச்சுன்னா கோசலைக்கு ராமனோட அம்மாவுக்கு அவங்க அப்ப பக்கத்து நாட்டை சேர்ந்தவன் இங்க 7வது மாசம் 5வது மாசமே 2 மாசம் வளகாப்பு நடத்தி 70 குதிரை கூட்டின சாரியட்ல 16 வகையான காய்கறி வச்சு தாய் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். எப்படிதான் அயோத்தியில பிறந்தாங்கிற இது ராமாயணத்தில் உள்ள. சரி, இது இங்க இருக்கிற வன்னியர்கள் பாபா இந்த பள்ளியாசல் கட்டிட்டாங்க, இது எங்க முன்னோர்கள் சொத்து, எங்க குலதெய்வம் இருந்த ஊருன்னு சொன்னீங்கன்னா உடனே இடிச்சு நாங்க அடித்தார். உடனே இடிச்சுட்டாரு. உங்களுக்கு பள்ளியாசல் மேலதான் ஊர்வலம் போகணும் அப்படின்னா தாராளமாக எங்கள் ஜிகாத் கமிட்டிக்கு தகவல் சொல்லிவிட்டு நாங்களே தலைமை தாங்கி நடத்துகிறோம். சரியா? இதுக்காக எதுக்கு இந்த பாப்பான் துரோகி எல்லாம் கூட்டிட்டு வரேன்? உனக்கு எங்க பள்ளியாசல் மேலதான் போகணும்னு சொல்லு, நானே ஒன்னு அனுப்பிச்சு வைக்கிறேங்கிறேன். நீ அது மேல போனா எனக்கு நான் தேஞ்சா போயிடுறேன் இல்லையே. தாராளமா நடந்துட்டு போ.
ஒரு ராமன் கோயில் கட்டணும்னு இதே உங்க ஊர் சங்கராச்சாரியார் இந்த ஊர்ல வந்து மேடையில ஏறி சொல்லட்டுங்க, சொல்லட்டும். உங்க ஊர்ல உள்ள சங்கராச்சாரியார் மேடை ஏறி ராம் ராம் சீதாராம் ஜெயராம்னு அவர் 100 வாட்டி சொல்லட்டும். நாங்க வந்து அந்த எந்த பள்ளியாசல இடிச்சு கட்டித்தரோம் கோயில், ராமன் கோயில். அதை சொல்ல மாட்டேன். ஏன்? அதை சிவபக்தன். விஷ்ணுவை கும்பிட்டா இவனுக்கு சிவலோகம் கிடைக்காது, எம்மலோகம் தான் கிடைக்கும். அசோக் சிங்கால் சொல்லிட்டான் பத்தியா. இவனுக்குள்ள யூ நாமம் ஒய் நாமம் தகராறு. சிவனை வணங்குபவர்கள் விஷ்ணுவை கும்பிட்டால் சிவன் உக்கிர கடவுள், பொசசிவ் நேச்சர். அவன் வந்து சிவனுடைய கோபத்துக்கு ஆளாகி சிவ துரோகம், குலநாசம். ராமனுக்கு கட்டுகிற கோயில் சிவனுக்கு செய்கிற துரோகம். அதனால கமலபதி திருபாதி, விஸ்வநாத் பிரதாப் சிங் இவங்கெல்லாம் சேர்ந்து, வெங்கட்ராமன் இவங்கெல்லாம் சேர்ந்து சிறுபான்மை உரிமை காப்போம். சிவனோட பக்தனுங்க அவங்க. எங்களுக்கு செங்கல் புனிதமானதல்ல. முஸ்லீம் மண்ணை நம்பியவன் அல்ல, அவன் மறுமையை நம்பியவன். எங்களுக்கு செங்கல் எல்லாம் செருப்புக்கு சமமானது. ஆரிய ராமனுக்கோ ஆப்கானிஸ்தான் பாபருக்கோ இந்திய பெண்களின் தாலிகள் அருகக்கூடாது என்று தார்மீக ஆதரவு உள்ளவர்கள் நாங்கள். உன்னோட கோயில் நீ சொல்லிட்டு எடுத்துட்டு போங்க, என்ன வேணாம்னா சொல்றோம் நாங்க. இந்த வாட்ச் என்னோடது, நான் காட்டுறேன், நான் கட்டி இருக்கிறேன். இவர் போய் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, வன்னிய சங்க தலைவர், பாபா என் வாட்சை திருடிட்டாரு. அவர் என்ன கூப்பிடுறார், வாட்ச் யாருங்கிறார். நான் என்னது சாருங்கிறேன். என்ன ஆதாரங்கிறார். இந்த சார் நான் வாங்கினேன், எங்க அப்பா பிறந்த நாள் கொடுத்தது, இது என் வாட்ச் பேரு, இது என் வாட்ச் நம்பரு, இது என் ரசீது, இது என் டியூட்டி ரசீது, சுங்கவரி கட்டினது, இந்த விலை. வாங்கி பாக்குறாரு. ஆமா. இவத்தை கேட்கிறார், உனக்கு யாரையா கொடுத்தா வாட்ச் ஒண்ணுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா, எனக்கு விக்ரமாதித்த சந்திரகுப்தன் நான் லொல்லு தானே. ரோலக்ஸ் வாட்ச்க்கு அவனுக்கு என்னடா சம்பந்தம்? அவன் குப்த பேரரசன். குப்த பேரரசன் காலத்துல அடுக்குமாடி கட்டடமே கண்டுபிடிக்கப்படல, அந்த கலாச்சாரமே வரல. அனாவசியமா ஒரு ஊர்வலத்தை விட்டு ஊரெல்லாம் செங்கலை தூக்கி பல பெண்களின் தாலிகளை அறுத்து அந்த செங்கலை பூரா இப்ப புல்டோசர் விட்டு அழிக்கிறான். நீ அனுப்பிச்ச செங்கலை பூரா. ஏன்னா ஆர்கிடெக்ட் சொல்லிட்டான், பல ஊர் மண்ணை வச்சு கட்ட முடியாது, ஸ்டெபிலிட்டி இருக்காது, ஒரே மாதிரி இருக்கணும் செங்கல் தூக்கி போடுறாரு. இவன் தலையில சுமந்ததுதான் மிச்சம். யாரு சுமக்கிறா? தாழ்த்தப்பட்ட குடிமகனையே சுமக்க வைத்தார்கள் துரோகிகள். ராமனுக்கு கோயில் கட்ட முதல் எதிரி தாழ்த்தப்பட்டவனுக்கு ஒரு ராமன் என்பதை தெரிந்து கொள். ராமராஜ்யத்திலே என்ன நடந்தது தெரியுமா சகோதரர்களே? சம்புகன் என்பவன் ஒருவன் இருந்தான். அவன் ஒரு தாழ்குடி மகன். அவன் யாகம் செய்தான். ஒரு பிராமணன் வீட்டிலே 7 வயது சிறுவன் சாகின்றான். உத்தரகாண்டத்திலே அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு இந்த தாழ்குடி இந்த பிராமணன் சென்று பிராமணனுடைய அந்தப்புறத்திற்காக அவனை தரிசிப்பதற்காக அரண்மனையில் 3 நாள் காத்து கிடக்கின்றான். ராமனை வெளியே கூப்பிட்டு என்ன நடந்தது என்று கேட்கிறான். அகால மரணம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லுகிறான் பிராமணன். ஏன் என்று கேட்க, சம்புகன் என்ற ஒரு தாழ்குடி மகன், ஒரு ஆதி திராவிடன் இந்திய மலை சாரணிலே யாகம் செய்கிறான். அவன் செய்கிற யாகத்தால் பிராமணர்களுக்கு ஆபத்து என்று சொல்லுகிறார். ஓ, தாழ்குடி மகன் யாகம் செய்யக்கூடாது, யாகம் என்பது மேட்டுக்குடி மகனே செய்ய வேண்டும் என்று ராமன் உடனே அம்பை எடுத்துக்கொண்டு அப்பாவி 14 வயது சிறுவனை முதுகிலே குத்திக் கொன்றான். எந்த தாழ்குடிக்கு வேத மறுப்பு கொடுத்ததோ, எந்த தாழ்குடியை பாவமாக்கியதோ அந்த தாழ்குடி தலையிலேயே செங்கலை வைத்து சுமக்க வைத்து விட்டார்கள் RSS காரர்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு இருந்த வேகத்தில் நாங்கள் சொன்னால் நீங்கள் கேட்கவே இல்லை. நாங்கள் சமத்துவத்தை போதிக்கின்ற மக்கள். எங்களைப் போல் மோஸ்ட் பிராக்டிகலா இருப்பது சங்கராச்சாரியார் பார்ப்பனர்கள் அல்ல சகோதரர்களே. என்னை போன்ற ஒரு பிற்படுத்த மகன்தான் உன் விடுதலைக்கு குரல் கொடுப்பான். இங்குள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொள்கிறேன். இங்க யாராவது தாழ்த்தப்பட்டவர் இருக்கீங்களா? ஆதிதிராவிடர் இதை பிடிச்சிட்டு கொடுங்க, இன்னும் வாய வச்சு கொடுங்க. இதையே உங்க சங்கராச்சாரியார் செய்துவிட்டால் நாளைக்கே உங்கள் கக்கூசை கழுவுது. இதுக்கு மேல உனக்கு சொல்லணும்னா நீயே அனுபவிச்சுப்போ. உன்னுடைய இழிநிலை போப்பதற்காக நாங்கள் இன்னுயிரையும் இழக்க தயார். நாங்கள் இங்குள்ள எந்த மக்களுக்கும் எதிரிகளே அல்ல சகோதரர்களே. இங்குள்ள எந்த மக்களுக்கும் எதிரிகள் அல்ல. உங்கள் உரிமைகளுக்கும் எங்களை விட குரல் கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க முடியாது என்பது தெளிவாக குறிப்பு. ஓட்டுக்காக கேட்கல, நீ ஓட்டே சத்தியமா எங்களுக்கு போட வேணாம், எங்களுக்கு ஓட்டே போட வேணாம். யார் நாங்க சொல்லிட்டு போறோம். உங்களுடைய உரிமைகளும் உடைமைகளும் எப்பொழுது பாதிக்கப்பட்டாலும் உடனே அருகில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி கிளையிலோ அல்லது ஜிகாத் அமைப்பிலோ சொல்லுங்கள். ஓடோடி வந்து எங்களுடைய உயிரை விட்டுக் கொடுத்தாவது உன் உரிமையை பேசித்தரும்.
எங்களை விட்டுட்டு பல அரசியல் கட்சியில நீங்க சிதறி இருந்தீங்கன்னா உங்களுடைய விடுதலை 100 ஆண்டு தள்ளி போய்விடும். உன் வாரிசு தலையில் நீ மண்ணை எள்ளி போடுகிறாய். தாழ்த்தப்பட்ட சகோதரா, தெரிந்து கொள். இப்படி சம சகோதரர்களாக, ஒரே இனத்தானாக, ஒரே முகத்தானாக, நிறத்தால் நிறப்பிரிவுகள் எல்லாம் தூக்கி வீசிவிட்டு நிலத்தால் ஒன்றுபட்ட மக்களாக நாங்கள் உணர்வு பூர்வமாக உங்களை ஏற்றுக்கொள்கிறோம். எங்களை எட்டி உழைச்சிட்டு அவன் பேச்சு கேட்டு கொட்டடிச்சுட்டு வரினா நீ உருப்பட மாட்ட போற. உனக்கு இதுக்கு மேல நோ நீ காண்டு. ஆமா, உன்னை தீண்ட தொட்டா தீட்டு பட்டால் பாவம் சொல்றவன் கால போய் கழுவுற. அதே உன்னை தொடாம இருந்தா பாவம், தொட்டு தீண்டாம இருந்தா எனக்கு தீட்டுறான்னு சொல்ற. என் பள்ளியாசில கொட்டடிச்சுட்டு வரினா உனக்கு என்றுதான் விடுதலை உணர்வு வருமோ தெரியவில்லை. உனக்காக இல்லை என்றாலும் உன் வாரிசாவது திருந்தும் என்ற நாளைய கனவுக்காக இன்று நாங்கள் விதைக்கின்றோம் சமத்துவத்தை. இந்த கூட்டங்கள் புதைப்பதல்ல, சமத்துவத்தை விதைக்கின்றோம். விளைவது பின்னால் உன் விழுதுகளுக்கு பயன்படட்டும். வெளியில்லாதவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விடியத்தான் போகிறது. எங்கள் மூலம் நீ ஒரு விடியலை காண். இது ஒரு அரசியல் கட்சியிலே பார்க்காத. பார், எங்க கட்சியில தவிர பொதுச் செயலாளரா ஒரு தாழ்த்தப்பட்டவனை யாரையா வச்சிருக்கிறா சொல்லு? யாரும் கிடையாது. ஒரு தாழ்த்தப்பட்டவன் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. ஒன்னும் வன்னியர் கட்சி இல்ல. எங்க முஸ்லீம்கள்லாம் கூட நிறைய பாட்டாளி மக்கள் கட்சியில உறுப்பினராக இருக்காங்க. இல்லாத ஊர்ல எல்லாம் ஜிகாத் கமிட்டிக்காரனே கொடியேற்றி அவனே செயலாளர் ஆயிட்டான். ஆமா, இன்னைக்கு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நாங்க கொடி தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறோம். இது ஒரு புதிய புரட்சி. நாங்க பாட்டாளி மக்களுக்கு வன்னியனை விட எனக்கு அதிகம் உரிமை. பாரு, பின்னி கணக்கு போட்டீங்கன்னா எங்க ஆளு ஊரம் சேர்ந்தானா அடுத்த எலெக்ஷன் வச்சானா நான் தான் தலைவர். கட்சிக்குள்ள நடந்த எலெக்ஷன் நான் தான் தலைமைகள் பதவிகள் வேணான்னு சத்தியம் பண்ணிக்கிட்டோமே டாக்டர். நானும் முஸ்லீம் பூரா பாட்டாளி மக்கள் கட்சியோட நீ இணைஞ்சிரு. அவ வேற நாம வேற இல்ல. ஏன்னா எங்கெங்க ஜிகாத் கமிட்டி இருக்கோ அங்க பூரா பாட்டாளி மக்கள் கட்சி கொடியேற்றி வச்சிரு. ஏன்னா வன்னியர் சங்கத்தில் இருக்கிறவன் இதுல மெம்பர் ஆகலாம். ஆதி திராவிட தாழ்த்தப்பட்ட சங்கத்தை சேர்ந்தவர்கள் இதுல உறுப்பினர் ஆகலாம். அது மாதிரி ஜிகாத் கமிட்டியில இருந்துட்டு நீ பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்துக்கலாம். உனக்கு ஓப்பன் லைசன்ஸ். வேற எவன்டையும் போயிடாத. நம்மள நாசமா பண்ணி போடுவோம். இஸ்லாமிய பெற்றோர்களே, தாய்மார்களே, சிந்தித்து பாருங்கள். தீக்களத்திலும் தம்மம்பட்டியிலும் ஏனைய திருவல்லிக்கேணியிலும் தக்கினிக்கோட்டையிலும் பல இடங்களில் அறுபட்ட தாலிகள் கருகுமணிகளை எண்ணி பாருங்கள். அத்தனைக்கும் காரணம் உதயசூரியன் மட்டும் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற நோக்கமல்ல, கருணாநிதியின் குடும்பம் மட்டும் பிழைக்க வேண்டும் என்பதற்காக உனக்காக மெழுகாக உருகி யார் யாரோ வர முடியாத ஊருக்கு, நான் முன்பின் தெரியாத ஊருக்கெல்லாம் நான் உங்கள் ஊருக்கு ஓடி வந்து உங்களை காப்பாற்றி இருக்கிறேன். குறைந்தபட்சம் ஒரு ஆபத்தான நேரத்தில் ஒருத்தரும் உங்களை வந்து பார்க்காத போது இரவு 1 மணி 2 மணியெல்லாம் இருந்து சிறைவாசல் வரை சென்று வெயில் எடுத்து ஊருக்கு கொண்டு வந்து விடுற வரைக்கும் நான் இருந்திருக்கிறேன். அப்படி இருந்த என்னை சிறைப்படுத்தி விட்டு அந்த ஊர்ல கலவரம் பண்ணவன கை போட்டுக்கிட்டான். பார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த மகளை கற்பழித்தார் என்று கூறுகிறான். உன் நெஞ்சை காயப்படுத்துகிறான். அவனோடு காயப்படுத்தியவனோடு கருணாநிதி கைகோர்த்துக் கொண்டு களிம்பு தடவிய என்னை கைது செய்கிறான். நீ போடுகிற ஓட்டு யானையை விட்டுவிட்டு வேறு எதுக்கு போட்டாலும் அறுபட்ட தாலிகளை அங்கீகரிக்கிறாய் என்பது அர்த்தம். நாளை கியாமத்தில் நீ பதில் சொல்ல வேண்டியவள் என்பதை தெரிந்து கொள். எந்த முஸ்லிமா இருந்தாலும் சரி, மார்க்கமே வேணான்னு சொல்ற முனாஃபிக் நீ எங்கேயோ போயிட்டு போ. மார்க்கத்துக்காகத்தான் நாமளே ஒழிய நமக்காக மார்க்கம் அல்ல சகோதரா, தெரிந்து கொள். நாளை மறுமையிலே ஒவ்வொரு பெற்றோரும் பதில் சொல்ல வேண்டும். இன்று கிட்டத்தட்ட 14 பெண்களின் கருகுமணிகள் அறுபட்டன, 11 பள்ளிவாசல்கள் தாக்கப்பட்டன. உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள வீக்களத்தூர் உள்பட 78 மதக்கலவரங்கள் முஸ்லீம் மீது ஏவப்பட்டன. 426 ஜாதி கலவரங்கள் கருணாநிதியின் 25 மாத ஆட்சி காலத்தில் இந்த பிராமண பனியா கும்பல்களால். இன்னைக்கு உங்க ஊர்ல கூட நான் தாமரை சின்னத்தை பாக்குறேன். இந்த அளவுக்கு வளர்த்திவிட்ட கருணாநிதி துரோகியை ஒழிப்பதற்காக நீங்கள் அனைவரும் யானை சின்னத்தில் மட்டும் வாக்களியுங்கள், மறந்து விடாதீர்கள். எம்பியா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், வெள்ளை சீட் ஒன்று கொடுப்பான், ரோஸ் கலர் ஒன்று கொடுப்பான், வாங்கிப்பார். வேற எதிலையாவது போடுறீங்கன்னா அறுபட்ட கருகுமணிகள் அன்று சிந்திய ரத்தங்களை யோசித்துப்பார். உங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற வீக்காத்தூரை நினைச்சுக்கோ, நாளைக்கு உங்க ஊருக்கு வர்றதுக்கு முன்ன தடுத்துக்கோ. எனவே ஒவ்வொரு இஸ்லாமியனும் தன்னுடைய வீட்டில் உள்ள பெற்றோர்களையும் போடாம விட்டுறாத ஓட்ட விட்டு திருட்டு ஓட்ட அடிச்சிருவான். அது நீ செய்யற பெரிய துரோகமாயிரும்.
உருட்டு ஓட்டு அடிச்சிருவான். அப்படியே கட்டு கோப்பா 26ஆம் தேதி எந்திரிச்சு போங்க, மலமலன்னு பாருங்க. பாராளுமன்ற சீட்டு கொடுத்தாலும் சரி, சட்டமன்ற சீட்டு கொடுத்தாலும் யானை பளிச்சுன்னு தெரியும் கண்ணுக்கு. ஒரு குத்திட்டு வந்து வேற எதை செஞ்சீங்கனாலும் சமுதாயத்துக்கு மாத்திரமல்ல சன்மார்க்கத்துக்கும் துரோகம் செய்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் பிற சமூக மக்களை சொல்லுகிறோம், உங்களுக்கு நாங்கள் எதிரிகளே அல்ல. நாங்கள் உங்களை நேசிக்க கற்றுக்கொண்டவர்கள். உங்களுடைய உழைப்பை உறிஞ்சி வாழ தெரியாத மக்கள் நாங்கள். எங்களுக்கு வாய்ப்பிருந்து வசதி இருந்தும் அவைகளை தூக்கி வெளியே வீசிவிட்டு உங்களுக்கு உரிமைக்கு குரல் கொடுக்கின்றோம். எனவே உங்களுடைய உரிமைகள் வாழ, நீங்கள் வாழ, உடைமைகளோடு வாழ, மீண்டும் நீங்கள் மனிதர்களாக வாழ நாங்கள் என்றும் எங்கள் ஆவிகளை அர்ப்பணிக்க தயார். உங்களை நாங்கள் மீண்டும் நேசிக்கிறோம், நேசிக்கிறோம், நேசிக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு எதிரியே அல்ல. உங்களை கொல்வது எங்கள் நோக்கம் அல்ல. நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் வாழ்விழந்து நிற்கின்ற மக்கள் என்று கூறி என் உரைக்கு திரையிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.